வணக்கம் மாணவர்களே. குரூப் 2ல வினையால் அணையும் பெயர் குடுத்திருந்தாங்க. அதுக்குரிய ஆன்சர்ஸ பார்க்கலாம். எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல கற்றோர், வந்தாயை, வந்தேனை, வந்தானைன்னு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வினையால் அணையும் பெயர் தான். வினையால் அணையும் பெயர்ங்கிறது வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. அதுல வினையால் அணையும் பெயர் வந்தவர், அந்த மாரி வர்றதான் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஒரு வினையை குறிக்காமல் செய்பவரை குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். ஒரு வினையை குறிக்காமல் அவர் செய்பவரை குறிப்பது. அதாவது செயலை குறிக்காமல் செய்பவரை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர். சரி, இப்போ கற்றோர்ன்னு குடுத்துருக்காங்க. கற்றோர் அப்படிங்கிறத நம்ம யார சொல்வோம்? உயர்திணையா, அஃறிணையா? உயர்திணையில இருக்கிறவங்கள தான் சொல்வோம். அப்போ கற்றோர்ங்கிறது உயர்திணை வினையால் அணையும் பெயர். உயர்திணை வினையால் அணையும் பெயர். சரி, அடுத்து பாருங்க. வந்தாயே, வந்தேனை, வந்தானை. இது எல்லாமே தன்மை முன்னிலை படர்க்கையில நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வந்தாயை அப்படின்னா நீ, அப்படி முன்னாடி இருக்கிறவங்கள தான் வந்தாயை அப்படின்னு சொல்லுவோம். வந்தா, வந்தாய், ஐ. வந்தாய், ஐ. நீ வந்தாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்தாயேங்கிறது முன்னிலை ஒருமை வினையாளனை பெயர். ஒருவரை தான் சொல்லுவோம். பல பேர் வந்தா நீர் வந்தா வந்தீர் அப்படின்னு சொல்லுவோம். வந்தாய்ங்கும்போது அது ஒருத்தர் தான் சொல்றது. வந்தேன் அப்படின்னு நம்மள தான் சொல்லிக்குவோம். நான் வந்தேன். அப்போ நம்மள சொல்லும்போது அது தன்மை. முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லும்போது அது முன்னிலை. வேற யாரையோ சொல்லும்போது அவன், அவள்ன்னு சொல்லும்போது அது படர்க்கை. அப்போ வந்தாய், வந்தாயை அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினையாளனை பெயர். வந்தேனை தன்மை ஒருமை வினையாளனை பெயர். வந்தானை, வந்தான் கூட்டல் ஐ. வந்தானை, வந்தான்ங்கிறது படர்க்கை. படர்க்கையில சொல்றது. படர்க்கை வினையாளனையும் பெயர். இப்போ இந்த ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வீடியோல இன்னொரு ஆன்சர்ஸ பார்க்கலாம்.